இங்க கிடைக்கிற பயிற்சி நீங்க எந்த இன்ஸ்டியூட்ல போய் கத்துக்கிட்டாலும் கிடைக்காது. பிகாஸ் திஸ் இஸ் ஹேண்ட்ஸ் ஆன் லைவ் வொகேஷனல் ட்ரைனிங். இது இட்ஸ் ஆன் த ஃபீல்ட் யூர் லேர்னிங். ஸோ இதுல கிடைக்கிற பயிற்சி வந்து இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து இங்க பயிற்சி பெறணும். அது இட் வில் பி so useful for them in the future, even to present a YouTube video. It will be so useful. How to communicate, how to modulate, எதை எப்படி சொல்லணும், யார்கிட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் கத்துக்கலாம் மேடைக்கு வந்தா. அப்பா வந்து நிறைய இடத்துல பார்த்து நீங்க வியந்து இருப்பீங்க, ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பீங்க, ப்ரௌட் மூமெண்ட்லாம் இருந்திருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்டரா ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஃபேன்ஸ் அந்த மாதிரி வருவாங்க, ஆட்டோகிராஃப்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் இன்சிடென்ட் நடந்திருக்கா? நிறைய, இன்னி வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து இப்பெல்லாம் அதான் இப்ப இந்த செல்ஃபி கல்ச்சரா இப்படி வந்து இல்ல சார் செல்ஃபி அப்படின்னு வந்து மேலேயே விழுந்து செல்ஃபி எடுக்கிற கல்ச்சர் இன்னைக்கு. எங்க அப்பாவும் எடுத்துருவாரு செல்ஃபியை, கேமராலாம் தூக்கி போட்டு உடைக்க மாட்டாரு, அதனால செல்ஃபி எடுத்துருவாரு எங்க அப்பா. வேற வழி இல்லை. அதனால அதை பண்ணும்போது அந்த அந்த க்ரௌட் ஒருத்தர் எடுத்தா என்ன ஆகும், ஒரு 10 பேர் வந்து போட்டோ எடுக்க வந்துருவாங்க, கூடவே வந்துருவாங்க. ஸோ வேற வழி கிடையாது. அந்த டைம்ல நான் எங்க அம்மாலாம் அப்படி நாசூக்கா ஒதுங்கிடுவோம். ஒதுங்கிட்டு வெயிட் பண்ணி உட்காந்து பார்ப்போம் என்ன நடக்குது. அதுக்கப்புறம் இப்போ என்ன மேம் அப்படின்னு என் கூடயும் செல்ஃபி வருதா, எங்க அம்மா அப்படி ஒதுக்குவாங்க. 2 பேரும் செல்ஃபி எடுத்து முடிங்க, அதுக்கப்புறம் நான் வந்து ஜாயின் ஆயிக்கிறேன் அப்படின்வாங்க எங்க அம்மா.